ஹால்மார்க் செயின் இப்படி தான் போட்டு ரொம்ப பேர் ஃப்ராடு பண்ணிகிட்டு இருக்கிறானுங்க. ஆமாம், கேட்டால் ஆசாரி குத்தம் சொல்கிறானுங்க. ஆமாம், இங்கே பாருங்கள், உள்ளே வந்து செம்பு வச்சு கொடுக்குறாங்க. இது நிறைய ஜனங்களுக்கு தெரியறதில்ல. ஆலோ செயின் சொல்லி விற்கிறாங்க. விற்று போட்டு பாருங்க, உள்ளே இப்போ வந்து அந்த ஆலோரப்பை பிரித்து காமிக்கிறோம். உள்ளேருந்து செம்பு எடுக்கிறோம் பாருங்கள். பாருங்க, இப்போ இது வந்து தங்கம் கிடையாது, இது வந்து செம்பு, காப்பர். இது வந்து காப்பர். இதை உள்ளுக்குள்ளே வச்சு ஃப்ராடு பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. 2 பைப் மாதிரி 2 போட்டு இது காப்பர்னு சொல்லி இதையும் வந்து கோல்டுக்கு உண்டான காசை இதுக்கும் வாங்கிடுறாங்க. இங்கே வச்சு நீங்கள் ரெக்கார்டாகிட்டு தான் இருக்குது. பார்த்துங்க, ஒரு செயின்லேருந்து பிரித்து எத்தனை இந்த கருப்பு, இதெல்லாம் காப்பர். ஆமாம், இதெல்லாம் காப்பர். இந்த கருப்பாக இருக்கிறதெல்லாம் வந்து காப்பர். இது தங்கம் கிடையாது. இது ஜனங்க ஏமாந்துறாங்க. ஆமாம், ஆசிரியர் இல்லைங்க பார்த்து மிஷினில் கொடுத்தாலும் ஏமாந்துருக்காங்க. ஆமாம், இது வந்து கோயம்புத்தூரில் நடந்திருக்குது. கோயம்புத்தூர் எல்லா கடையும் எல்லா ஊர்லேயும் இதுதான் நடந்துகிட்ருக்கு. எல்லாம் நடந்துகிட்ருக்குது. ஜனங்க பார்த்துக்குங்க. இங்கே பாருங்கள், ஒரு செயினில் வந்து ஒரு 4 இன்ச்சு செயின் கூட இன்னும் நான் பிரிக்கலை. 4 இன்ச்சு செயின் தான் பிரிச்சுருக்கிறேன். அந்த 4 இன்ச்சு செயினில் இவ்வளோ வருது காப்பர். பாதிக்கு மேலே காப்பர் தான் இருக்குது. அது இல்லை, பாருங்கள். இங்கே பாருங்கள், அந்த கருப்பாக எடுத்து போடுறதெல்லாம் காப்பரு. ஸ்டீல் கம்பி, இந்த இங்கே பாருங்கள், ஸ்டீல் கம்பி, காப்பரு. இங்கே பாருங்கள், இந்த ஆலோரப்புன்னு சொல்லி இவங்க எல்லாருமே இப்படி தான் வந்து வச்சு விற்றுட்ருக்குறாங்க. ஜனங்களை ஏமாத்துறாங்க. கம்மி வேஸ்டேஜுக்கு தரேன்னு சொல்லி ஏமாத்துறாங்க. 1 டச்சுக்கு தரேன், 2 டச்சுக்கு தரேன், கூலி இல்லை, சேதம் இல்லைன்னு சொல்லி போட்டு இப்படி பண்ணி விற்றுட்ருக்காங்க. இது வந்து இந்த செயினை வந்து ஹால்மார்க்கும் பாஸ் பண்ணி வேறு கொடுத்துட்றாங்க. நான் பிரித்து காட்டுறேன், உள்ள காப்பர் எடுத்து காட்டுறேன் பாருங்க. வணக்கம் மக்களே, இந்த வீடியோ உங்கள் விழிப்புணர்வுக்கோசரம். நீங்கள் நகை எடுக்கிறப்ப டிசைன், வெயிட், அமௌண்ட், எந்த கடையில் கூலி இல்லை, சேதாரம் கம்மியாக தராங்க அப்படின்னு பார்க்காம பொருளோட தரத்தையும் பார்த்தா நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம இவ்வளோ அமௌண்ட் கொடுத்து தரம் இல்லாத பொருள் வாங்கினோன்னா பின்னாடி நம்மளுக்கு தான் நஷ்டம். முடிஞ்ச அளவு வரவு செலவு நம்மளுக்கு நல்ல பழக்கமான கடையிலே பண்ணுங்கள். அப்படின்னா தான் பொருள் தரத்துலேயும் ஏதாச்சும் பிரச்சனை அப்படின்னா நம்ம கேட்க முடியும். ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு கடையில் வாங்கினீங்கன்னா நம்ம கேட்க முடியாது, பின்னாடி அது நம்மளுக்கு தான் நஷ்டம். நன்றி, வணக்கம்.